மாமல்லபுரத்தை ஆட்சி புரிந்த பல்லவ மன்னர்கள் கடந்த 7ஆம் நூற்றாண்டில் மாமல்லபுரத்தில் வெண்ணெய் உருண்டை பாறை, அர்ஜுனன் தபசு, 5 ரதம் உள்ளிட்ட சிற்பங்கள், கடற்கரை கோயில்கள் உள்ளிட்ட 7 கோயில்களை செதுக்கினர். இதில் 6 கோயில்கள் கடலில் மூழ்கின. அதில் எஞ்சிய ஒரே கோயில் கடற்கரை கோயில். தொடர்ந்து 14ஆம் நூற்றாண்டில் மாமல்லபுரத்தை ஆட்சி புரிந்த விஜயநகர மன்னர்களில் ஒருவரும் சிற்றரசருமான பராங்குச மன்னன் கடற்கரை கோயில் கடல் சீற்றத்தால் மூழ்கி விடுமோ என கருதி கடற்கரை கோயில் உள்பகுதியில் உள்ள தலசேன பெருமாள் போன்ற தோற்றம் போல் அர்ஜுனன் தபசு சிற்பம் முன்பு கோயில் கட்டி சாமி சிலையை வைத்தார். அது முதல் தலசேன பெருமாள் என இக்கோயில் அழைக்கப்பட்டு வருகிறது. அன்றில் இருந்து இங்கு 12 ஆண்டுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கடைசியாக 1998ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. அதன் பிறகு 25 ஆண்டுகளை கடந்தும் கும்பாபிஷேகம் நடக்கவில்லை. இந்து சமய அறநிலையத்துறை கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்து கடந்த 2021ஆம் ஆண்டு பாலாலயம் செய்தனர். உபயதாரர் குமார் என்பவர் மூலம் கோயில் திருப்பணி, கொடிமரத்தை சுற்றி கருங்கல் பதித்தல், மதில் சுவர், விமானங்கள் பழமை மாறாமல் புதுப்பித்தல், கோயில் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் கோயில் பக்தர்கள் கவரும் வகையில் போர்க்கால அடிப்படையில் நடந்து வந்தது. பணிகள் முழுமை பெற்று தலசேன பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் இக்கோயில் 3.51 கோடி செலவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த கோவிலில் மூலஸ்தானத்தில் 4 திருக்கரங்களுடன் பூதேவி, ஸ்ரீதேவி இல்லாமல் படுத்த நிலையில் வேறு எங்கும் இல்லாத எளிமையான திருக்கோலத்தில் தலசேன பெருமாள் காட்சியளிக்கிறார். ஆனால் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உள்ள அறை காட்சி வேறு எங்கும் காண முடியாத அதிசய காட்சியாகும். படுத்த நிலையில் பெருமாள் காட்சியளிக்கும் தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குகிறது. 12 ஆழ்வார்களுக்கும் இக்கோவிலில் தனித்தனி சந்நிதிகள் உள்ளன. குறிப்பாக பூதத்தாழ்வார் இந்த கோவிலில் அவதரித்தது சிறப்பு ஆகும். முன்னோர் சாபம், முனிவர் சாபம், விலங்குகள் சாபம் என எத்தனையோ சாபங்களும் தோஷங்களும் மனிதர்களை பாதிக்கின்றன. இதே போல கடல் பிரச்சனையும் மனிதர்களை கலங்க வைக்கும். எத்தனையோ பேருக்கு மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது கடன். இந்த 2 சிக்கல்களையும் தீர்க்கும் ஆலயமாக தலசேன பெருமாள் கோயில் உள்ளது.